எக்செப்ஷன்ஸ் அப்படின்னா, ஏதாவது ஒரு நம்ம கோட் ரன் ஆயிட்டு இருக்கும்போது, ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவென்ட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் டிவைட் பை 0 ஆர் நல் பாயிண்டர் எக்செப்ஷன். ஓகே. நல் பாயிண்டர் அக்சஸ் பண்ண பார்க்குறோம். ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ட தான் எக்செப்ஷன் சொல்றோம். இந்த எக்செப்ஷன்ஸ எப்படி ஹேண்டில் பண்றது ஜாவால? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லன்னா என்ன ஆகும்னா, நம்ம டிவைட் பை 0 போனா என்ன புரோகிராமே வந்து அப்படியே கிராஷ் ஆயி நின்னுடும். ஓகே. அப்ப நம்ம அத ஹேண்டில் பண்ணி ஏதாவது ப்ராப்பரா எரர் மெசேஜ் குடுக்கணும். ஸோ யூசுவலா நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கும்போது, ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவென்ட் வந்து நம்ம அப்ளிகேஷனே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் நம்ம வொர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். சப்போஸ் நெறைய யூசர்ஸ் வந்து அமேசான் பேஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு யூசர் ஒரு தப்பு பண்றான். கண்ணாமன்னு ஏதோ பண்றான். அதனால சர்வர்ல என்னன்னா ஒரு கோட் ரன் ஆயி, அது ஏதோ பிரச்சனையாயி, சர்வருக்கு கிராஷ் ஆயிடுச்சு அப்டின்னா, மத்தவங்க யாருமே அந்த அமேசான் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியாது. அப்ப ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது. கோட் ரன் ஆயிட்டு இருக்கும்போதுனா, அத நம்ம ஹேண்டில் பண்ணி, அ அத நம்ம ஸ்மூத்தா, கிரேஸ்ஃபுல்லா எக்ஸிட் பண்ணணும். ஹேண்டில் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்றது அப்படின்றது தான். ஸோ கிரேஸ்ஃபுல்லா எரர்ஸ ஹேண்டில் பண்றதுக்கும், அ நார்மல் லாஜிக்கும், எரர் லாஜிக்கையும் செப்பரேட் பண்றதுக்கு, அப்புறம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா, நம்ம எக்செப்ஷன் ஹேண்டில் பண்றோம்னா, ப்ராபப்ளி ஏதோ ஒரு லாக் மெசேஜ் போடலாம். அந்த லாக் மெசேஜ் மூலியமா நம்ம டீபக் பண்றது ஈஸி. ஸோ இதுக்கெல்லாம் தான் எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் வரணும். இப்ப இந்த எக்செப்ஷன்ஸ் வந்து என்னென்ன எக்செப்ஷன்ஸ் இருக்கு அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு த்ரோவபிள்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த த்ரோவபிள் கிளாஸ எரர் கிளாஸும், எக்செப்ஷன் கிளாஸும் இன்ஹெரிட் பண்ணுது. இதெல்லாம் வந்து சைல்ட் கிளாஸ். இந்த எரர் கிளாஸ் என்ன இருக்குன்னா, அவுட் ஆஃப் மெமரி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய புரோகிராம்ல நீ நீ உங்க புரோகிராமுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மெமரி இருக்கும். நீங்க என்ன பண்ணா நெறைய வாட்டி நியூன்னு போட்டு நெறைய மெமரி அலோகேட் பண்றீங்க. அப்ப என்ன ஆகும்? மெமரி ஃப்ரீ ஆவல அப்டின்னா என்ன ஆகும்? அவுட் ஆஃப் மெமரி எரர் வரும். ஓகே. அதே மாரி ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர் எப்போ வரும்? பேசிக்கா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு கோட்ல ஒரு ஒரு நார்மல் கோட் இருக்கு. இந்த நார்மல் கோட்ல வந்து நீங்க வந்து ஒரு ஃபங்ஷன திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அ வாய்ட் பிரிண்ட்ன்னு ஒரு ஃபங்ஷன் வச்சுப்போம். இங்க வந்து இன்ட் டேட்டா இஸ் ஈக்குவல் டூ இன்ட் டேட்டா அப்படின்னு ஒரு இது வச்சுப்போம். இப்ப வந்து நான் இந்த ஃபங்ஷன திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டே இருக்கிறேன். ஓகே. இங்க நான் ஈக்குவல் டூ நியூ போட்டேன் அப்படின்னா, எனக்கு மெமரி எங்க அலோகேட் ஆகும்? ஆ மெமரி வில் பி அலோகேட்டட் இன் த ஹீப். நியூ போட்டு அலோகேட் பண்றேன் அப்படின்னா. நம்ம நார்மலா வந்து ஒரு டேட்டா இங்க போடுறோம்னு வச்சுக்கங்க. ஜஸ்ட் இப்படியே நெறைய டேட்டா போடுறோம்னு வச்சுக்கங்க. நெறைய டேட்டா இருக்கு அப்படின்னா, இந்த லோக்கல் வேரியபிள்லாம் ஸ்டாக்ல அலோகேட் ஆகும். ஓகே. திருப்பி அதே ஃபங்ஷன கால் பண்றேன். திருப்பி அலோகேட் ஆகும். அப்ப அலோகேட் ஆயிட்டே இருக்குமா ஸ்டாக்ல? You're calling the same function, memory will be keep on allocating. அப்போ ஒன் டைம் என்ன ஆயிடும்? எங்க அலோகேட் ஆகும்? ஸ்டாக்ல அலோகேட் ஆகும். ஸ்டாக்ல அலோகேட் ஆகி ஒரு வாட்டி என்ன ஆகும்? ஸ்டாக் வழிய நிரம்பி வழியும். அதாவது ஓவர்ஃப்ளோ ஆகும். இதுதான் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. உன் புரோகிராமிங் ஸ்டாக் ஒரு மெமரி இருக்குல்ல, ஓவர்ஃப்ளோ. அந்த மாரி எரர்லாம் நம்ப இதுல ஹேண்டில் பண்ணலாம். ரைட். ஸோ அந்த மாரி எரர்ஸ் இருக்கு. எக்செப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரன் டைம் எக்செப்ஷன் வந்து இந்த அரித்மெட்டிக், நல் பாயிண்டர், அரே அவுட் ஆஃப் பவுண்ட் இதெல்லாம் இந்த எக்செப்ஷன்ஸ்லாம் நல் ரன் டைம் எக்செப்ஷன்ஸ் தான் ஹேண்டில் ஆகும். ஓகே. ஐஓ எக்செப்ஷன், எஸ்கியூஎல் எக்செப்ஷன்ஸ் தான் இருக்கு. ஓகே. இப்ப இதுதான் எக்செப்ஷன் டைப்ஸ். இப்ப டிவைட் பை 0லாம் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன், நல் பாயிண்ட் எக்செப்ஷன், அரே அவுட் ஆஃப் பவுண்ட் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்ப்போம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த பிளாக் ஆஃப் கோட் இருக்குல்ல, திஸ் கோட். இந்த கோட் பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் இஸ் 0 to 2 தான் வேலிட். வி ஆர் ட்ரையிங் டு அசஸ் இண்டெக்ஸ் 5. அப்ப எந்த கோட் உங்களுக்கு பிரச்சனை குடுக்குதோ, அத இந்த ட்ரை பிளாக்குள்ள போடணும். இந்த ட்ரை பிளாக்குள்ள கேட்ச்ன்னு போட்டு, நீங்க என்ன எக்செப்ஷனோ அத வந்து போட்டுட்டோம் அப்டின்னா, இங்க அந்த எக்செப்ஷன் நடக்குது அப்டின்னா, அவுட் ஆஃப் பவுண்ட் அப்ப இந்த கேட்ச் பிளாக் கால் ஆயிடும். இந்த கேட்ச் பிளாக்ல நீ பிரிண்ட் பண்ணிக்கலாம். இன்வாலிட் அரே இண்டெக்ஸ் எது வேணா பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபைனலி அப்படின்றது எக்செப்ஷன் நடக்குதோ, நடக்கலையோ இந்த ஃபைனலி கோட் கால் ஆகும். ஏதாவது மெமரி ஃப்ரீ அது மாரி ஃப்ரீ பண்றதுக்குலாம் இந்த ஃபைனலி பிளாக்க நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இங்க இந்த இடத்துல பாரு. இது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகுதா? இன்வாலிட் அரே இண்டெக்ஸ் அப்படின்னு. அப்புறம் ஃபைனலி பிளாக் பிரிண்ட் ஆகுதா? அப்புறம் புரோகிராம் கன்டினியூஸ் பிரிண்ட் ஆகுது. ஸோ புரோகிராம் கன்டின்யூ ஆகுது.
இதுவே நீ ட்ரை பிளாக்குள்ள போடல அப்படின்னா ப்ராபப்ளி அப்படியே நின்னுடலாம் ப்ரோகிராம். ரைட்? அது உனக்கு இந்த ப்ரோகிராம் இந்த பிரிண்ட் வராம இருக்கும். ரைட். நவ் வாட் ஆர் செக்டு எக்செப்ஷன்ஸ்? நீ இந்த ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணும்போது எந்தெந்த எக்செப்ஷன்ஸ்லாம் கம்பைல் டைம்லயே தெரியுதோ, இப்போ ஒரு ஃபைல் இருக்கு. கம்பைல் பண்ணும்போது இந்த ஃபைல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும். ஸோ அதெல்லாம் வந்து செக்டு எக்செப்ஷன்ஸ். அன்செக்டுனா நல் பாயிண்டர் எக்செப்ஷன் இப்ப டிவைட் பை 0னா நீ வந்து ரன் பண்ணும்போது தான் தெரியும் 0ல டிவைட் பண்றோம் அப்படின்ட்டுன்னு. ஸோ அதெல்லாம் வந்து அன்செக்டு எக்செப்ஷன்ஸ். ஓகே. ரைட். இப்போ ஒரு ஏடிஎம்ல ஒரு ஜாவா அப்ளிகேஷன் ஓடுது. நீ என்ன பண்ற? போயிட்டு ஏதாவது கார்ட போட்டு காசு எடுக்குற. அது என்ன பண்ணும்? பேங்க் சர்வருக்கு ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பணும். கரெக்ட்டா? அப்டேட் பண்றதுக்கு. அப்ப அது வந்து பேங்க் சர்வர் கான்டாக்ட் பண்ண முடியலன்னா, தட் இஸ் அன் ஐஓ எக்செப்ஷன். ஓகே. இப்ப த்ரோ வெர்சஸ் த்ரோ அப்படின்னா, நீ வந்து உன்னுடைய கோட்ல இருந்து ஒரு எக்செப்ஷன நீயா த்ரோ பண்ணலாம். ஓகே. அதுக்கு சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஃபங்ஷன் டெஃபினிஷன்ல த்ரோ ஒரு எக்செப்ஷன் ஆப்ஜெக்ட்ட நீ கிரியேட் பண்ணணும். நியூ போட்டு அந்த எக்செப்ஷன் கிளாஸ் என்னவோ அந்த கிளாஸ போட்டு ஒரு மெசேஜ் குடுக்கலாம். சரி நீ த்ரோ பண்ற என்ன ஆகும்? எக்செப்ஷன் கிரியேட் ஆயிடும். ஓகே. அப்புறம் ஒரு பர்ட்டிகுலர் மெத்தட் வந்து ஒரு எக்செப்ஷன த்ரோ பண்ணுது அப்படின்னா, அங்க த்ரோஸ் அப்படின்னு நீ போடலாம். மெத்தடோடைய இந்த டெஃபினிஷன்ல த்ரோஸ்ன்னு போடலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ரீட் ஃபைல்ன்ற ஃபங்ஷன் ஐஓ எக்செப்ஷன த்ரோ பண்ணலாம் அப்படின்னு முன்னாடியே சொல்றது. ஓகே. இதான் த்ரோ வெர்சஸ் த்ரோஸ். கஸ்டம் எக்செப்ஷன் என்ன அப்படின்னா, நீயாவே இப்ப இதெல்லாம் இந்த நல் பாயிண்டர் எக்செப்ஷன்லாம் ஸ்டாண்டர்டா ஜாவால இருக்கிற எக்செப்ஷன். நீ உன் அப்ளிகேஷனுக்கு ஏத்த மாதிரி நீயா ஒரு எக்செப்ஷன கிரியேட் பண்ணலாம். ஓகே. அதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். அது இட் ஷுட் எக்ஸ்டெண்ட் எக்செப்ஷன். ஓகே. அப்புறம் அதோடைய கன்ஸ்ட்ரக்டர்ல நீ ஒரு மெசேஜ் பாஸ் பண்ற அப்படின்னா, சூப்பர் கிளாஸ் அதாவது சூப்பர்னா என்னது? பேரண்ட் கிளாஸ். பேரண்ட் கிளாஸ் என்னது? எக்செப்ஷன். அதோட கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணிடணும். இவ்வளவு தான் நீ பண்ண வேண்டியது. நீயா ஒரு எக்செப்ஷன் கிரியேட் பண்றதுக்கு. அப்ப ஏதாவது ஒரு ஏஜ் லெஸ் தென் 18னா த்ரோ நியூ எக்செப்ஷன், ஏஜ் எக்செப்ஷன். அதுக்கு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணு. இப்ப என்ன ஆகும்? வேலிடேட் என்ன ஃபங்ஷன் கால் பண்ணுதோ அது கேட்ச் பாக் கால் ஆயிடும். ஓகே. சோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் த்ரோ அன் எக்செப்ஷன். ஓகே. சோ இதான் சம்மரி. ட்ரைல என்ன இருக்கும்? ரிஸ்கி கோட் இருக்கும். கேட்ச்ல என்ன இருக்கும்? எரர் ஹேண்ட்லிங் கோட் இருக்கும். ஃபைனல்ல என்ன இருக்கும்? இது எப்பவுமே ரன் ஆகும். த்ரோ எதுக்கு? எக்செப்ஷன் த்ரோ பண்றதுக்கு. த்ரோஸ் வந்து அந்த எக்செப்ஷன் ஒரு ஃபங்ஷன டிக்ளேர் பண்றதுக்கு. ஓகே. செக்டுனா கம்பைல் டைம், அன்செக்டுனா ரன் டைம் எரர்ஸ். ஓகே. சோ இது வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். ஓகே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உன்னுடைய பேங்க் கோட் இருக்கு. இன்வாலிட் அமௌண்ட். உன் அமௌண்ட் வந்து இன்வாலிட் அமௌண்ட்க்கு ஒரு எக்செப்ஷன், இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்க்கு ஒரு எக்செப்ஷன்லாம் நான் எக்செப்ஷன் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே. என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல என்ன பண்றேன்னா, டெபாசிட் பண்றேன். டெபாசிட் பண்ணும்போது இது என்ன த்ரோஸ் இன்வாலிட் அமௌண்ட் எக்செப்ஷன் பண்ணும். அப்ப டெபாசிட் பண்ணும்போது அமௌண்ட் ஏற்கனவே லெஸ் தென் 0வா இருக்கக்கூடாதுல்ல. லெஸ் தென் 0வா இருந்தா இன்வாலிட் அமௌண்ட் எக்செப்ஷன். டெபாசிட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? பேலன்ஸ இன்கிரீஸ் பண்ணணும். கரெக்ட்டா? வித்ட்ரா பண்ணும்போது அந்த அமௌண்ட் லெஸ் தென் 0வா இருக்கு அப்படின்னா வித்ட்ரா பண்ண முடியாது. சோ இன்வாலிட் அமௌண்ட். அமௌண்ட் இஸ் கிரேட்டர் தென் பேலன்ஸ் அப்படின்னா இன்சஃபிஷியன்ட். நீ எந்த அமௌண்ட் வித்ட்ரா பண்றியோ அந்த அமௌண்ட் அதிகமா இருக்கக்கூடாது. பேலன்ஸை விட கம்மியா இருக்கணும். அப்ப இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் எக்செப்ஷன். சோ இப்ப இந்த கோட் பாரு. நீ கோட இந்த மாதிரி இதுதான் எக்செப்ஷன் ஹேண்ட்லிங். நீ இந்த கோட இந்த மாதிரி எழுதினா கிளீனா என்ன ஆயிடும்? கரெக்டா ஹேண்டில் ஆயிடுமா? இந்த மாதிரி கோட எழுதாம நீ பாட்டுன்னு போயிட்டு பேலன்ஸ் லெஸ் தென் அமௌண்ட்னா பேலன்ஸ் நெகட்டிவ் ஆயிடும்ல. அமௌண்ட் பெருசா இருந்தா. சோ இந்த மாதிரி தான் எக்செப்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணணும் ஜாவால.